Hello friends, வணக்கம் and welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஹெல்தியான ஒரு ரெசிபி பார்க்கலாம். என்ன அப்படினு பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரை வச்சு ரொம்பவே ஹெல்தியா ரொம்ப ஆரோக்கியமான ஒரு டிஷ் தான் நம்ம வந்து பண்ண போறோம். இது பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மிக்சிங் பவுல் வந்து எடுத்துர்க்கேன். அதுல வந்து ஒரு 2 முட்டையை நான் வந்து உடைச்சு சேர்த்திருக்கேன். அதோட குட்டி குட்டியா வந்து நறுக்குன வெங்காயம் எடுத்துர்க்கேன். அதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து முருங்கைக்கீரையை நல்லா வந்து அந்த தண்டுல இருந்து எடுத்துட்டு இந்த மாதிரி வெறும் கீரை மட்டும் சேர்த்திருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக கருவேப்பிலை. உங்களுக்கு வந்து காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி என் பையனுக்காக செய்கிறதுனால நான் வந்து காரம் சேர்த்துக்கல, ஏன்னா அவனுக்கு வந்து அந்த பச்சை மிளகா வந்து பிடிக்காது. இப்போ கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து வெங்காயம் சேர்க்கும்போது கொஞ்சமாக வந்து பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியாக, ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இதில் கீரை சேர்த்துருக்கிறது நிஜமாக தெரியவே தெரியாது. அந்த கீரையோட வாசனை வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னாலும் சுத்தமாக அதோட ஸ்மெல் வந்து வரவே வராது. முருங்கைக்கீரையில் வந்து ஒரு வாசனை வரும் பார்த்தீங்களா, அந்த வாசனை கூட சுத்தமாக வராது. நீங்கள் வந்து ரெகுலராக இந்த மாதிரி குட்டீஸ்க்கு வந்து முருங்கைக்கீரை இந்த மாதிரி சேர்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு உடம்புக்கு வந்து நல்ல சத்து கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா நுர பொங்குற அளவுக்கு நல்லா அடித்து விட்டுக்கலாம். இதை வந்து நீங்கள் ஈவினிங்கில் கூட அவங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸாக பண்ணி தரலாம். நீங்கள் வந்து ரைஸ்க்கு கூட பண்ணி தரலாம். அதே சமயத்தில் ஈவினிங்கில் ஒரு ஸ்நாக்காகவும் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இதில் முருங்கைக்கீரை மட்டும்தான் சேர்க்கணும் அப்படின்னு இல்லை, எந்த விதமான கீரைகள் கூட நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நுர வர்ற மாதிரி அடிச்சுக்கலாம். இப்போ நான் வந்து அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுக்கிறேன். நம்ம இது வந்து குழிப்பணியாரம் பாத்திரம் சட்டி வச்சுருப்போம் இல்லையா, நான் இன்றைக்கி அதில் தான் பண்ண போகிறேன். இதில் பண்ணி கொடுக்குறதுனால குட்டீஸ்க்கு வந்து சுத்தமாக தெரியவே தெரியாது. நம்ம வந்து ஏதோ நம்ம ஸ்நாக் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினச்சி சாப்பிட்ருவாங்க. நிஜமாக நீங்கள் வந்து கீரை சேர்த்துருக்கிறது தெரியாது. பெரியவங்களுக்குமே கூட ரொம்ப சூப்பராக பிடிக்கும் அந்த ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லேசாக வந்து அந்த கடாய் சூடானதும் நான் கொஞ்சமாக வந்து எல்லாத்துலேயுமே வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்ததுக்கு பிறகு இந்த மாதிரி எல்லா குழியிலையுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கரண்டி அளவுக்கு நான் வந்து எடுத்து சேர்த்துக்கிறேன். இது வந்து குட்டி பசங்களுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம பெரியவங்களுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா முடி கொட்டுற பிரச்சனைலாம் நிறைய இருக்கும் இல்லையா, அதனால் இந்த மாதிரி ரெசிபி வந்து நீங்கள் ரெகுலராக வந்து முருங்கைக்கீரையை விதவிதமான ரெசிபியாக நீங்கள் வந்து செஞ்சு சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நிஜமாகவே உங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரத்தில் இந்த முடி கொட்டுற பிரச்சனை எல்லாம் நின்றும். கண்டிப்பாக நம்மளோட சேனலில் இந்த மாதிரி முருங்கைக்கீரை வச்சு நிறைய ரெசிபி வந்து கண்டிப்பாக நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வந்து போடுற ரெசிபிஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு ஒன் சைடு வந்து வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், நான் இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கிறேன். அதை திருப்பி போடும்போதே பார்த்திங்க அப்படின்னா பேக் சைடில் ரொம்ப மொறுன்னு சூப்பராக வந்து பொரிஞ்சு வந்துருந்துச்சு. எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டு நீங்கள் வந்து இன்னும் ஒரு 1-2 நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து மூடி போட்டு மூடி விட்டுருங்க. ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்கள யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் வந்து இந்த ரெசிபியை வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் வந்து என்னோடய சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணும் அப்படின்னா மிஸ் பண்ணாமல் என் சேனலுக்குள்ளே போயிட்டு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து ஆயில் சேர்க்கும் போது நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கூட இன்னுமே வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் வந்து சாம்பார் சாதம், ரச சாதம் கூடலாம் நீங்கள் வந்து தொட்டுக்கிறதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். அதில் கீரை இருக்கிறதும் சுத்தமாக தெரியவே தெரியாது. ஏதோ கருவேப்பிலை கொத்தமல்லி அப்படி தான் நினைப்பாங்க. ஆனால் அதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி, இந்த மாதிரி கீரை இதெல்லாம் உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் குட்டீஸ்க்கும் வந்து ரெகுலராகவே சாப்பாட்டில் வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு எல்லா வகையான கீரையும் வந்து நீங்கள் அதில் யூஸ் பண்ணிக்கலாம்.
கண்டிப்பாக இதே மாதிரி இன்னொரு ஹெல்த்தியான ஆரோக்கியமான ஒரு ரெசிபியோட நாளைக்கும் இதே டைமில் நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக வெந்து வந்துருந்துச்சு. அவ்வளோ டேஸ்டியாகவும் இருந்தது. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிக்கும். செஞ்சு பார்த்தீங்கன்னா மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் வந்து கண்டிப்பாக கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ.